இப்போ உடம்புக்குள்ளே கேஸ் தேங்கிருச்சு, இதை நான் வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஈஸியான சில டிப்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியேறும், கேஸ் உருவாகாமல் தடுக்கப்படும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறோம். ஏன்னா அங்கே மலச்சிக்கல் ஆகும் பொழுது தான் இங்கே வந்து உங்களுக்கு கேஸே ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதுக்கு ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓமம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மடங்கு, அதுபோல் ஜீரகம் ஒரு 4 மடங்கு. ஓகேங்களா. இதில் நம்ம சுக்கு வந்து சேர்க்க போகிறோம், அது 1 மடங்கு. அதாவது இது ஒரு 4 ஸ்பூன், இது ஒரு 4 ஸ்பூன்னா இது 1 ஸ்பூன் அப்படி வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டப்பாவில் வச்சுக்கிட்டு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட போகிறீங்க. அவ்வளோதான். எப்போ சாப்பிட்லாம்? நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு பின்னாடியும் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது நன்கு செரிமானத்தை நல்லா தூண்டி கொடுத்துரும். தேவையில்லாத காற்று கழிவுகள் இருந்தால் நல்லா வெளியேற்றி விட்டுரும். தேவையில்லாத கிருமிகள் பாக்டீரியாஸ் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது சுக்குக்கு இருக்குது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இது தேவையில்லாத கழிவாக உடம்புக்குள்ளே தேங்குது. அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துக்கிடுவாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகள் அனைத்தும் நீங்கும். காற்று கழிவுகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வராமல் தடுக்கப்படும்.